தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டெய்லி உங்களுக்கு லைவாக பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, எப்படி நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது, பேசிக்காக சில விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். கூடவே நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்னு, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இந்த எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து உங்களுடைய இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்திருக்கும். அதை வந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சார்ட்டில் அது வந்துடும். 2 கிளிக் பண்ணால் 2 டைம்ஸ் வந்துடும். நான் 2 டைம்ஸ் பண்ணிட்டேன், அதனால் ஒன்று நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வைக்க வேண்டியது அதிகபட்சமாக 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் வைக்கலாம், இல்லை 10 மினிட்ஸ் வைக்கலாம், இல்லை 1 மினிட் வைக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. சேஃப்டியாக உள்ளவங்க 15 மினிட்ஸில் கூட நீங்கள் வச்சு அதோடைய க்ளோசிங் பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குன்னு. ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம், ட்ரேட் வித் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபார் மினிமம் 3 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி எந்த செட்டிங்ஸுமே நான் சேஞ்ச் பண்ணல. இங்கே பாருங்கள், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். பார் ரீப்ளே பண்ணி இன்றைக்கி நடந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம லைவாக திருப்பியும் ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு கிடைக்கக்கூடியது, மேலே 2 லைன் கிடைக்கும், கீழே 2 லைன் கிடைக்கும். அப்போ மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். மிட் பாயிண்ட் வந்து எம்ஜிஆர். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், மிட் பாயிண்ட்டு கீழேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணி சப்ளை ஜோன் வந்த பிறகு ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் வந்த பிறகு ட்ரேட் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில்லாம் பார்த்தோம்னா சீக்கிரமாக என்ட்ரியும் கிடச்சிரும், எக்ஸிட்டும் கிடச்சிரும். இப்போ குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மூவ்மெண்ட்டை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். மோஸ்ட்லி நம்ம ட்ரேட் பண்ணுறது 1 மினிட் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸில் வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுடைய இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் டைமை பேஸ் பண்ணி இந்த லைன் சேஞ்ச் ஆகாது. 1 மினிட்டில் வச்சுருக்கேன், 3 மினிட்ஸில் வச்சுருக்கேன், அப்போ நமக்கு லைன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் வந்து நேராக போய் இங்கே டச் பண்ணுது. இந்த கேண்டில் வந்து மேல் நோக்கி முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம அந்த இடத்துல ட்ரேடிங் எடுக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் கொடுக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் கிடைக்கிது. இப்போ நம்ம திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல வரும்போது 51,400 புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இப்போ செல் ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. ஃபஸ்ட்டு பையை தூக்கிடுங்க. ஃபஸ்ட்டு செல் டார்கெட் எனேபிள் பண்ணிக்கோங்க. கூடவே செகண்ட் பையோ டார்கெட்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கேருந்து ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக. இப்போ நான் டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு 51,261, அதுக்கு அடுத்த டார்கெட்டு 51,145. இப்போ நம்மளுக்கு பக்காவாக ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட் டார்கெட்டு 51,145. அது கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனே நம்ம செய்ய வேண்டியது ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுட்டு அடுத்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். அடுத்த டார்கெட்டும் கொடுத்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுட்டு 3rd டார்கெட்டு வெயிட் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டமான மார்க்கெட்டில் நீங்கள் ஃபுல் ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்ம செல் ஆக்டிவேட் ஆச்சு, ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய செல் ஜோனுக்கிட்டேவே வந்திருக்கு.
இதில் நீங்கள் நான் ட்ரேட் பண்ணது இந்த கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த செட்டிங்ஸில் என்ட்ரி டைப் இருக்கு இல்லையா, அதில் வந்து லேட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம். ஏன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய கேண்டிலோட சைஸ் பாகுபலி கேண்டில் அது இருக்கிறதுனால நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி மார்க்கெட்டை டிலே பண்ணி கபடி கால்குலேஷனில் இந்த இடத்துல வர வச்சு இங்கே ரிஜெக்ட் ஆச்சு. இந்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ரீடெஸ்ட்மெண்ட்டில் செல் எடுத்தோம். 3 டார்கெட் கிட்ட நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது நம்ம வைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2. டார்கெட் என்ன, அதுவும் டைனி 2 தான். டார்கெட்டும் டைனி 2, ஸ்டாப் லாஸும் டைனி 2. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு 5 டார்கெட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். பேசிக் இண்டிகேட்டரில் 5 டார்கெட்டுமே பக்காவாக நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஆரம்பித்து 1 2 3 4 5 டார்கெட் வரைக்கும் நமக்கு பக்காவாக கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடாலஜி. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகும், கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகும். ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து நேராக டாப் ஜோனுக்கு போகும்போது அங்கே நம்ம ரிவர்சல் பேட்டர்னை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்லை செல் பண்ணணும். புட் ஆப்ஷன்னா பை பண்ணுங்கள், கால் ஆப்ஷன்னா செல் பண்ணுங்கள். அதேமாதிரி மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, பை ஜோனுக்கு வருது அப்படின்னா அங்கேருந்து நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்லாட்டி புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், ஒரு ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஓவராலாக அவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். வீடியோ புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கொடுத்துருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.